2021ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 335வது இடத்தை பிடிச்சு சாதனை படைத்தவர் நிவேதா அவர்கள். சென்னையைச் சேர்ந்த நிவேதா அவர்கள் தனது பள்ளி படிப்பை குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டிலும் பொறியியல் பட்டப்படிப்பை கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியிலும் படித்து முடிச்சிருக்காங்க. இவரது அப்பா செல்வம் ஒரு பொறியாளர், தாயார் திருமதி ஸ்ரீபிரியா அவர்கள் ஒரு இல்லத்தரசி. குடிமைப்பணி தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் அப்படின்ற சூட்சுமத்தையும் நம்மோட இங்கே பகிர்ந்துட்டு இருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் நிவேதா, எங்க யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம், என் பேரு நிவேதா. ஸோ நான் படித்ததே எல்லாம் சென்னையில தான். ஸோ ஸ்கூலிங் குட் ஷெப்பர்ட்ல பண்ணேன். காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன். இப்போ முடிஞ்ச சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல 335 ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? ஸோ காலேஜ் லாஸ்ட் இயர்ல என்னோட டிகிரி, என்னோட மேஜர் தவிர வேற என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரொம்ப அட்ராக்டிவான ஆப்ஷனா தோணுச்சு. பிகாஸ் அதோட ஜாப் ப்ரொஃபைல் ரொம்ப வேரிடா இருந்துச்சு. நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணுதுனால அதை சூஸ் பண்ணேன். பிளஸ் சிலபஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளா உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த தேர்வு தவிர வேற ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா நிவேதா? ஸோ ஆக்சுவலி இது என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல, செகண்ட் அட்டெம்ப்ட்ல இன்டர்வியூ வரைக்கும் போனேன். இப்போ தேர்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ 2018 எழுதிட்டு இருக்கேன். ஸோ நியர்லி 4-5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது தவிர நான் வேற எந்த எக்ஸாமும் எழுதுனது கிடையாது. நீங்க வேலை ஏதாவது பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? நான் வேலை பார்க்காம தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன்ல தான் இருந்தேன். ஸோ நான் அது பண்ணல. நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்ல பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? ஸோ 1 இயர் மட்டும் காலேஜ் முடிச்சுட்டு 1 இயர் 2018 மட்டும் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஒருத்தர் வீட்டில் இருந்துகிட்டே சுயமா இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா, இல்ல பயிற்சி நிறுவனத்துல சேரணும் அப்படிங்கிறது அவசியமா? இன்ஸ்டியூட் ஜாயின் பண்றது அவசியம் கிடையாது. அது இல்லாம கூட தனியா ப்ரிப்பேர் பண்ண முடியும். பிகாஸ் ஓப்பன் சோர்ஸாவே நிறைய மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு, வீடியோஸ் அண்ட் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஸோ கண்டிப்பா தனியா கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? நான் பண்ணல, பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டே படிக்கிறாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா வேலை பார்த்துட்டே படிக்க முடியும். உங்களுடைய விருப்ப பாடம் பொது நிர்வாகம், அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஒரு பொறியியல் பட்டதாரி எப்படி இந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தீங்க? ஸோ எனக்கு என்னோட மேஜர் தவிர வேற ஏதாவது சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாண்ட் சம் வெரைட்டி. அப்போ பார்க்கும்போது சரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள தான் வர போறோம். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே, பிளஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை சூஸ் பண்ணேன். நிவேதா, உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அதுக்காக உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? ஸோ என்னோட இன்டர்வியூ நல்லா போச்சு. திஸ் டைம் இட் வாஸ் வெரி குட். லாஸ்ட் டைமை விட கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அது காரணம் கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் எடுத்தேன் அண்ட் நிறைய இடத்துல மார்க்ஸ் எடுத்தேன். தமிழ்நாட்டிலையும் எடுத்தேன், டெல்லியிலையும் மார்க்ஸ் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். மிரர் முன்னாடி நானே நின்று பேசிப்பேன். ஸோ என்னோட ரியாக்ஷன்ஸ் நானே செக் பண்ணிப்பேன். ஸோ எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறனா இல்லையான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இன்டர்வியூக்கு. ஸோ திஸ் டைம் இன்டர்வியூ வாஸ் குட். அது மட்டும் இல்லாமல் அதான் நான் சொன்ன மாதிரியே நிறைய மார்க்ஸ் கொடுக்கணும் அண்ட் மிரர் ப்ராக்டிஸ் அண்ட் நிறைய நம்மளோட ஏரியா, நம்ம எங்கேருந்து வரும், நம்மளோட மேஜர், அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அங்கேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு படிப்படியா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ நான் பார்ட் பை பார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய மார்க்ஸ், நிறைய பேப்பர் சால்வ் பண்ணேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் பேப்பர் சால்வ் பண்ணும்போது நமக்கு நிறைய நியூ கொஸ்டின்ஸ் தெரியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் புக்ஸ் ரீடிங், நிறைய பேப்பர் சால்வ் பண்ணணும். மெயின்ஸுக்கு நான் ஒரு கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஷார்ட் டைமில் எல்லா பேப்பர்ஸும் கவர் பண்ணாங்க. ஸோ அது கண்டென்ட் என்ரிச்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இன்டர்வியூக்கு நான் நிறைய மார்க்ஸ் கொடுத்தேன். நிறைய என்னோட டேஃபை அனலைஸ் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தேன். அதுல என்னென்ன விதமான கேள்வி வரும்ட்டு நானே ஒரு டேஃப் அனாலிசிஸ் மாதிரி பண்ணேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ புக்ஸ்ன்னு பார்த்தாக்கா ஃபார் பாலிட்டி இட்ஸ் லக்ஷ்மிகாந்த். ஃபார் எக்கானமி அப்பார்ட் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் லைக் ஹிந்து, சங்கர் கணேஷோட எக்கனாமி புக் அண்ட் ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோதான் புக்ஸ். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எனி மந்த்லி கம்பைலேஷன் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை படிக்கலாம். வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஐ திங்க் ஒரு கேம் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பண்ணுறதுக்கு. அது முடிஞ்சால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சீனியர்ஸ் கிட்ட பேசுங்க, அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ உங்கள் ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே ஜெல் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அது ரொம்ப பல்க் ஆஃப் த மார்க்ஸ்.
ஸோ அதை எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாட்டிக் புக்ஸ் நிறைய படிங்க. அண்ட் சிலபஸ்ல ஒரு டாபிக்கும் நோட்ஸ் எடுத்து வைங்க. ஒரு பேஜ் நோட்ஸ், நாட் மோர் தென் தட். எல்லா டாபிக்கும் ஒரு பேஜ் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க அதில் ஆட் ஆகிட்டே இருங்க. ஒரு 2 பாயிண்ட் 2 எக்ஸாம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். ஆல் தி வெரி பெஸ்ட். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் பணியை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.